இந்தியா கூட்டணி கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது என்ன என்பது குறித்து மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். இன்று இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் என்ன ஆலோசிக்கப்பட்டது என்பது குறித்து மல்லிகார்ஜுன கார்கே பேட்டியளித்திருக்கிறார். இனி 2 மாதங்களுக்கு ஒருமுறை இந்தியா கூட்டணி கூட்டம் நடத்தப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். நாட்டு மக்களின் பிரச்சினைகள் குறித்து விவாதித்தோம் என்றும் அவர் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜீவ். இன்று இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மல்லிகார்ஜுன கார்கே பேசியிருக்கிறார். என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார்? இன்றைய தினம் நடைபெற்ற இந்த ஒரு கூட்டமானது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக இந்த கூட்டத்தில் ஏற்கனவே திமுக மற்றும் ஆம் ஆத்மி ஆகிய இரு கட்சிகள் பங்கேற்காத நிலையில் மற்ற சில கட்சிகள் இதில் பங்கேற்றிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் தற்போது அந்த அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார். குறிப்பாக அவர் கூறுகையில் 2 நாடுகளுக்கு ஒரு முறை இந்தியா கூட்டணியினுடைய அந்த கூட்டத்தை நடத்துவதற்காக முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும், அதே போல மற்ற என்னென்ன விஷயங்கள் வரக்கூடிய நாட்கள்ல மத்திய அரசுக்கு எதிராக குரல் எழுப்புவதற்கான அந்த முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நீட்டு குளறுபடி போன்ற சிபிஎஸ்இ குளறுபடி போன்ற பல்வேறு முக்கிய விவகாரங்கள் இருக்கிறது. இதனை எழுப்புவதற்காக ஒரு உறுதியான அந்த முடிவானது எடுக்கப்பட்டிருக்கின்றது. இது போன்ற விஷயங்கள் தொடர்ந்து மற்ற சில முக்கிய விவகாரங்கள் குறித்தும் இந்த கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தற்போது அதனை ஒன்றின் பின் ஒன்றாக கார்கே அவர்கள் தற்போது அறிவித்து வெளியிட்டு வருகிறார். ராஜீவ், இந்த கூட்டத்தில் எத்தனை கட்சிகள் பங்கேற்றன? என்னென்ன கட்சிகள் பட்டியலிட முடியுமா? இந்த கூட்டத்தை பொறுத்தவரை ஏற்கனவே திமுக இல்லாத மற்ற சில கட்சிகள், அதாவது இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் இதில் பங்கேற்றிருக்கின்றது. குறிப்பாக 20க்கும் மேற்பட்ட இந்த கட்சிகள் பங்கேற்றிருக்கிறது. காங்கிரஸ், சமாஜ்வாதி பார்ட்டி, டிஎம்சி, ஆர்ஜேடி, அதே போல என்சிபி, சிபிஎம், சிபிஐ உள்ளிட்ட 23 கட்சிகள் இதில் பங்கேற்றிருக்கின்றது. மேலும் ஒவ்வொரு கட்சி சார்பாக இந்த கூட்டத்தில் பங்கேற்றவர்களிடமிருந்து பல்வேறு கருத்துக்கள் பெறப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் இந்தியா கூட்டணி சார்பாக இதனை ஒருங்கிணைத்தது எதிர்கட்சிகளை ஒருங்கிணைக்கவும் வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக பல்வேறு முக்கிய விவகாரங்களை குறித்து குரல் எழுப்புவதற்கான அந்த ஒருமைப்பாட்டை உறுதி செய்யும் நோக்கில் இன்றைய தினம் இந்த ஒரு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருப்பதாக காங்கிரஸ் தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். திமுக மற்றும் ஆம் ஆத்மி 2 கட்சிகளும் இந்த கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக ஏதேனும் தகவல் இருக்கிறதா? ஆலோசனை கூட்டத்தில் வேற என்ன விஷயங்கள் விவாதித்தார்? கட்சிகள் ஏற்கனவே திமுக இந்த காங்கிரஸ் மீதான அதிருப்தி காரணமாக இந்த ஒரு கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என தெரிவித்திருந்தார்கள். அதே போல ஆம் ஆத்மி கட்சி பொறுத்தவரை அவர்கள் முன்னதாகவே இந்தியா கூட்டணி நாங்கள் இல்லை என்பதை ஏற்கனவே அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் அவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என தெரிவித்தது. அதே போல மற்ற கட்சிகளும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய நிலையில அவர்கள் தரப்பிடமிருந்து நிச்சய அவர்களுடைய கருத்துக்கள் இன்றைய தினம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே அடுத்த கட்டமாக இந்த கூட்டத்தில் மிக முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் எனவும், அடுத்த கூட்டம் ஆகஸ்ட் 8ஆம் தேதி நடைபெறும், ஹைதராபாத்தில் நடைபெறும் எனவும், நாட்டு மக்களை சந்திக்கும் பிரச்சனைகள் குறித்து தொடர்ந்து இந்திய கூட்டணி நாடாளுமன்றத்திற்குள்ளும் அதே போல வெளியிலும் விவாதத்தினை நடத்தும் என இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போல எஸ்ஐஆர் குளறுபடிகளுக்கு தொடர்ந்து இந்தியா கூட்டணி இன்றைய தினம் அந்த கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள். எனவே இன்றைய கூட்டத்தில் 25 கட்சிகள் கலந்து கொண்டிருக்கின்றன. அனைவருடைய அந்த கருத்துக்களும் தற்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அடுத்த கட்ட மிக முக்கிய நகர்வுகளாக அந்தந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தற்போது காங்கிரஸ் அறிவித்திருக்கின்றது. இந்தியா கூட்டணி தலைவர்களின் ஆலோசனை கூட்டம் டெல்லியில் இன்று நடைபெற்றிருக்கிறது. இனி 2 மாதங்களுக்கு ஒருமுறை கூட்டம் நடைபெறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 25 கட்சிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றன. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜு.